ඇත්තටම මං හිතන්නේ මේ වෙන HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. ඇත්තටම මං හිතන්නේ මේ වෙන உண்மையில் நெருக்கடி இப்போது குறைந்து வருவதாக நான் நினைக்கின்றேன். இதனை ஒரு நெருக்கடியாக மாற்ற வேண்டாம் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். இருப்பினும் மக்கள் வரிசைகளில் இருந்து ஏற்படுத்திய நெருக்கடி ஒன்று காணப்பட்டது. அதனால் நேற்று தொடர்ச்சியாக 3 நாட்கள் எரிபொருளை விநியோகித்தோம். 1,32,08,000 லிட்டர் டீசலை விநியோகித்துள்ளோம். 92 ரக எரிபொருளை எடுத்துக்கொண்டால் 1,17,02,000 லிட்டரை நாம் விநியோகித்துள்ளோம். 95 ரக எரிபொருளை எடுத்துக்கொண்டால் 8,48,000 லிட்டர் விநியோகிக்கப்பட்டது. 5,68,000 லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டது. சூப்பர் டீசல் 3,43,000 லிட்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுகளை பொறுத்தவரை நேற்று வழமையான அளவுகளை விட அன்னளவாக 2 மடங்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இருந்தும் சில இடங்களில் ஏற்பட்டிருந்த வரிசைகளால் நுகர்வு அதிகரித்துள்ளது. ஆகவே சில இடங்களில் இன்னமும் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. இருப்பினும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரிசை ஏற்படுவதற்கு எவ்வித காரணமும் இல்லை. இப்போது கொழும்பினை எடுத்துக்கொண்டால் வரிசைகளை காண முடியாது. இன்று காலை வழமை போன்று 6 மணிக்கு மீண்டும் செயல்முறையை நாம் ஆரம்பித்தோம். காலை 8 மணிக்குள் விநியோகிக்கப்பட்ட அளவுகள் உள்ளன. 8,15,740 லிட்டர் டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 92 ரக எரிபொருள் 4,81,800 லிட்டர் விநியோகிக்கப்பட்டது. 19,800 லிட்டர் சூப்பர் டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 92 ரக பெட்ரோல் 39,600 லிட்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இன்று எங்களுக்கு கிடைக்கும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவடையும் வரை விநியோகிக்கும் நடவடிக்கையை முன்னெடுப்போம். ஆகவே இன்று நண்பகலுக்குள் எவ்வித பிரச்சனைகளுக்கும் எவ்வித காரணமும் இருக்காது என நான் நிச்சயமாக நினைக்கின்றேன். ஆகவே இந்த போரினால் பெட்ரோல் மற்றும் டீசல் வருவதில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என நாங்கள் தெளிவாக கூறியுள்ளோம். 4வது மாதம் வரை கப்பல்களை நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அவை அனைத்தும் இந்தியாவில் இருந்து வருகின்றன. நாம் 7 அல்லது 8 வரவேண்டிய கப்பல்கள் சிக்காவில் இருந்து வருகின்றன. மீண்டும் 27, 28ஆம் தேதிகளில் 3வது மாதத்தில் வரவிருக்கும் கப்பல்களும் இந்தியா சிக்காவில் இருந்து வருகின்றன. 29, 30ஆம் தேதிகளில் மீண்டும் கப்பல் ஒன்று வருகின்றது. அது தென்கொரியாவில் இருந்து வருகின்றது. ஆகவே இவற்றில் எதுவும் மத்திய கிழக்கு பக்கத்தில் இருந்து எங்களிடம் வரவில்லை. எங்களுக்கு மசகு எண்ணெயில் சிக்கல் ஏற்பட்டது. மசகு எண்ணெய் அந்த பகுதியில் இருந்து வருகின்றது. 11ஆம் தேதி கப்பல் ஒன்று வரவிருந்தது. அது இப்போது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது இப்போது எண்ணெயினை ஏற்றுவதற்கு சென்றுள்ளது. அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் ஹோமுஸில் இருந்து கீழ் நோக்கி அந்த கப்பல் உள்ளது. பின்னர் 1 மாதத்திற்கு எந்த பிரச்சனையும் இருப்பதற்கான எவ்வித காரணங்களும் இல்லை. ஹோமுஸ் மூடப்பட்டிருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனை நாங்கள் பார்த்து முன் ஆயத்தத்துடனேயே இருந்தோம். අපි මේක දැකලා අපි පෙර සූදානමක් අපේ තිබුණා.